பிரைஸ் த லார்ட். நீங்கள் யோசிக்கலாம், யாரோ ஒருத்தவங்களுக்காக நான் எதுக்கு ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன கிடைக்க போகுது. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த ஜெபமானது உங்களுக்கு ஒரு நாள் அந்த ஜெபம் பேசுங்க. இறை வார்த்தை இப்படி சொல்லப்படுதுங்க, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஒரு மனுஷன் நியாயத்திற்கப்படுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மனுஷனுக்கு முன்பாக எது பேசணும்னா இரக்கம் தான் முதல்ல போய் பேசுங்களாங்க. நீங்களே பலதரப்பட்ட சூழலுக்கு மத்தியில் மன அழுத்தம், பிரச்சனை, கஷ்டம், இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே நிறைய இருப்போம். அந்த டைமில் நமக்காக ப்ரேயர் பண்ண முடியாது. அந்த டைமில் மற்றவங்களை குறித்து நாம் என்ன பண்ணுவோம்னா ப்ரேயர் பண்ணுவோம், அவங்களுக்காக ஜெபிச்சு இருப்போம். அந்த ஜெபத்தை தேவன் கனப்படுத்தி அந்த ப்ரேயருக்கு பதிலும் கொடுக்குறாரு. எப்படின்னா, நியாய தீர்ப்பின் போது இரக்கம் ஒரு மனுஷனுக்காக பேசுறது உண்மைனா நம்மளுடைய ஜெபமும் நமக்காக அந்த இடத்துல பேசப்படும். நாம் இது வரைக்கும் யாருக்காகவும் ப்ரேயர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், நமக்கு வேண்டாதவங்க, நம்மளை வெறுக்கிறவங்க, நம்மக்கிட்ட சண்டை போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்கள நினைக்க கூட மாட்டோம், மைண்டுக்கே கொண்டு வர மாட்டோம். அப்படி இல்லைங்க, அவங்க எல்லாரையும் நம்ம நினைவு கூறணும். அவங்க எல்லாருக்காகவும் நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த நியாய தீர்ப்பில் இரக்கம்தான் முன்னாடி பேசப்படும் அப்படின்னு இறை வார்த்தை சொல்லப்படுதுங்க.